ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஃபிஷ் கட்லெட் பண்ணி காட்ட போகிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஜஸ்ட் ஒரு பட்டன் தான், இட் மீன்ஸ் அ லாட். ஃபிஷ் 250 grams, ஒரு சின்ன உருளைக்கிழங்க வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், 1 கப் பிரெட் க்ரம்ஸ், முட்டை 2 அடித்து வச்சுருக்கேன், ஆயில் பொரிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பேனை வச்சு இந்த ஃபிஷ்ஷை வேக விட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு எப்படி இருக்கணும்னா அந்த சென்டரில் இருக்கிற முள் மட்டும் இருக்கிற மாதிரியான மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா முள் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்கும். வஞ்சர மீன், இந்த சொரா மீன் மாதிரி இருக்கிற மீன்லலாம் நல்லா வரும். அயில மீன் கூட நல்லா ஃப்ளெஷ்ஷியாக நல்லா இருக்கும். ஆனால் அந்த சைட்ஸில் இருக்க முள்ளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை பார்த்துக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா மீனே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். போட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு வேக வச்சுக்கலாம். மீன் வெந்துருச்சு, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை நம்ம சுண்ட விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ மீன் ஆறிடுச்சு. நம்ம ஒரு துண்டாக எடுத்து அதில் இருக்கிற முள்ளையும் தோலையும் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மீன் நான் கட் பண்ணி வாங்கிட்டேன். பெரிய பீசஸாக இருந்தாக்கா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். சில ஃபிஷ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும் நீங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு கட்லெட் வந்து போடும்போது உடஞ்சி போயிடும். இப்போ வந்து நான் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன், அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள். இதில் நான் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை, ஒரு வெங்காயம் அதே மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த ஃபிஷ்ஷை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து கட்லெட் போடுறதுக்கு நான் 2 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கட்லெட் போடுறதுக்கு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா உருண்டையாக உருட்டி நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி, அதுக்கப்புறம் இந்த சைட்ஸில் நான் தட்டுறேன் பார்த்தீங்களா, ஷேப் பண்ணுறேன்ல, அதை மாதிரி நீங்களும் ஷேப் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா வடை மாதிரி வந்துடும், கட்லெட் ஷேப் வராது. இதை வந்து நம்ம எக்கில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா நம்ம டஸ்ட் பண்ணி எல்லா சைட்ஸும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு இதையும் செஞ்சுக்கலாம். கட்லெட் வந்து நீங்கள் எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. அது மாதிரி நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது, அப்புறம் ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வராது. உருளைக்கிழங்கு கட்லெட் மாதிரி ஆகிடக்கூடாது. நீங்கள் அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. உருளைக்கிழங்கு வந்து பைண்டிங்க்கு தான்.
இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த கட்லெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கட்லெட்ஸை பொரிக்கிறதுக்கு ஒரு பேனை வச்சுக்கலாம். இப்போ பேன் காஞ்சிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கட்லெட்ஸை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக எதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா அது நல்லா இறுகிடும், ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா வரும். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு சைடு எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கட்லெட்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 500 கிராம்ஸ் ஃபிஷ் வாங்கினேன். அதில் நம்ம தலை, வால், இந்த வயிறு பக்கம்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம்ஸ் தான் இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் தான் பொட்டேட்டோ போட்டோம், ஆனால் 8 கட்லெட்ஸ் வந்திருக்குது. கட்லெட் தான் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு. நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கட்லெட் போடும்போது பிரெட் க்ரம்ஸு டிப் பண்ணி போடுற அந்த எக்கு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்புத்தூளும் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நான் பிரெட் க்ரம்ஸை போட போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டார்டர் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த எக்கில் நீங்கள் இந்த பிரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா அடித்து அதுலேயே வெங்காயம் போட்டு நீங்கள் அதை மாதிரி ஊற்றினாலும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். அதே மாதிரி நம்ம பிரெட் ரோல் பண்ணும்போது இந்த சைட்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் கடையில் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. எங்களோட பிரெட் ரோலில் பார்க்காதவங்க மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களோட பிரெட் ரோல் ரெசிபி இருக்கும். இது மாதிரி என்னுடைய வீடியோஸில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது புது மாதிரியாக இருக்குல்ல, நல்லா இருக்கா? இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களாமும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை அழகாக வெட்டி வச்சிங்கன்னா ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம். ஃபிஷ் கட்லெட் பார்த்தீங்களா, நல்லா இருந்ததா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபிஷ்ஷு சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், ஹாவ் அ பிளெஸட் டே.